அனைவருக்கும் வணக்கம். நம்ம PGPRB ல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். இத புரிஞ்சு படிச்சா ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது பெர்சன்டேஜ் கான்செப்ட். %20 of 500. இந்த மாதிரி சம் கேட்டா முதல்ல அந்த 500 அமௌண்ட் வெச்சுக்கோங்க. 20% 20/100 எடுத்துக்கலாம். இதுல 20 கேன்சல் பண்ணுங்க. 5 into 20 that will be 5 to 10. So 500 ல 20 வந்து 100. இது ஒரு ப்ராப்ளம். இதே மாதிரி அடுத்த ஒரு ப்ராப்ளம் போடலாம். What percentage of 80 is 20? இப்போ நம்ம percentage கண்டுபிடிக்க போறோம். percentage unknown ஆன x ன்னு வெச்சுக்கோங்க. x percentage of 80 is equal to 20. x percentage na x by 100 into 80 equal to 20 ன்னு எடுத்துக்கணும். இதுல ஒரு 0 கட் பண்ணுங்க. சோ நமக்கு இருக்கிறது x by 10 into 8 equal to 20. x தவிர மிச்ச எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடு 20 into 10 divided by 8. இப்போ இத என்ன பண்றோம்னா இந்த 8 2 ஆல கேன்சல் பண்றோம். சோ கன்வீனியன்ட்காக இது ஒரு தடவை எழுதிருக்கேன். 8 2 ஆல பண்ணா 4. இத 2 ஆல பண்ணா 10. இப்போ இத 2 ஆல பண்ணுங்க 2, இத 2 ஆல பண்ணா 5. So 5 into 10 divided by 2 ன்னு இருக்கு. இதால இத கேன்சல் பண்ணீங்கன்னா 5 வரும். So 5 into 5 will be 25. So what percentage of 80 is 20 na 25%. இந்த சம் புரியுதா? இதுக்கு அடுத்து a student scored 360 marks out of 600. Find his percentage. இந்த மாதிரி கொடுத்திருந்தா முதல்ல எவ்வளவு மார்க் எடுத்துட்டாங்களோ அந்த மார்க்க மேல போட்டுக்கோங்க. கீழ டோட்டல் மார்க் போட்டுக்கோங்க. பெர்சன்டேஜ்னா into 100 போடணும். சோ முதல்ல இந்த 20 கேன்சல் பண்ணுங்க. மிச்சம் இருக்கிறது 360/6. இந்த 6 ஆல அடிச்சீங்கன்னா 6 டைம்ஸ். சோ 60. அவங்க எடுத்துக்கிறது 60%. இந்த சம் புரியுதா? பெர்சன்டேஜ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். புரிஞ்சுக்கணும். ஓகே. Next problem. A number is increased from 200 to 260. What is percentage increase? A 20%, B 25%, C 30% and D 35%. முதல்ல percentage increase கண்டுபிடிக்கணும்னா increased amount minus original amount போட்டீங்கன்னா 60 வந்துரும். சோ நம்ம 60 by original amount வந்து 200 into 100 போட்டுக்கோங்க. as usual 20 கட் பண்ணுங்க. இந்த 2 ஐ அடிச்சீங்கன்னா 30 வரும். சோ 30%. இதுதான் ஆன்சர். இந்த சம் புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம்.
A shopkeeper buys an article for rupees 400 and sells it at rupees 500. Find profit percentage. எப்பவுமே profit னு சொன்னா selling price minus cost price. So selling price வந்து பாத்தீங்கன்னா 500, cost price 400. So 100 rupees profit ஓட amount. இப்போ profit percentage வேணும்னா so in the different amount divided by original amount 400 into 100. 20 கட் பண்ணுங்க 1 by 4 into 100. 100 4 ல அடிச்சா 25. So our profit வந்து 25. இந்த சம்ல உங்களுக்கு புரியுதா? இது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம HCF and LCM பார்க்க போறோம். ஆக்சுவலா HCF and LCM ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரே சம்ல ரெண்டுமே போடலாம். பாருங்க, find HCF and LCM of 36 and 48. இதுக்கு வந்து முதல்ல prime factorization ஒன்னு எடுக்கணும். இத 2 ஆல பண்ணுங்க. எடுத்தோட பெரிய நம்பர் வேண்டாம், சின்ன சின்ன நம்பர்லயே பண்ணலாம். 2 ஆல பண்ணா 1, இதுல இருந்து 1 வந்துச்சுனா 16. 16 ல 8 டைம்ஸ் இருக்கும். அகைன் 2 ஆல பண்ணுங்க 9 ஆயிடும். 9 ல 3 ஆல தான் பண்ண முடியும். பண்ணா இந்த மாதிரி வரும். அடுத்து இத 2 ஆல பண்ணா 24. அகைன் இத 2 ஆல பண்ணுங்க 1 2 12. அகைன் 2 ஆல பண்ணுங்க 6. அகைன் 2 ஆல பண்ணுங்க 3. சோ இப்போ நமக்கு வந்த வேல்யூ எடுத்து எழுதணும். 36 நமக்கு என்ன வந்திருக்குன்னா 2233. 48 எப்படி வந்திருக்குன்னா 2 into 2 into 2 into 2 into 3. இப்போ HCF ன்னு கேட்டாங்கன்னா காமனா இருக்கிற நம்பர் 2 2 3. 2 2s are 4, 4 into 3 12. So HCF வந்து 12. இதே சமத்துக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் புரிஞ்சாலே நம்ம இந்த சம்ம ரொம்ப சூப்பரா போட்டுறலாம். ஓகே, சோ பாருங்க எப்படி போட்டுக்கோங்க. முதல்ல 36 2 ஆல டிவைட் பண்ணா 18, 18 2 ஆல டிவைட் பண்ணா 9, 9 3 ஆல தான் பண்ண முடியும், பண்ணா 3. அதே மாதிரி 48 நம்ம 2 ஆல பண்ணிருக்கோம் 24, 24 2 ஆல பண்ணா 12, 12 2 ஆல டிவைட் பண்ணுங்க 6, 6 2 ஆல டிவைட் பண்ணா 3. இப்போ 36 ஓட ரூட்ஸ் அதான் இப்போ நமக்கு வந்த இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுத்துறோம். எல்லாமே இன்டு வரும். அதே மாதிரி 48 க்கு வந்ததையும் அப்படியே எடுத்துறோம். இப்போ இதுக்கும் காமனா இருக்கிற டேர்ம் தான் HCF வரும். 2 2 3 ரிமைனிங் நம்பர் விட்டுறணும். ஓகே, இப்போ இதுவே LCM இருந்தா என்ன பண்ணனும்னா எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க. 2 2 இருக்கு. சோ 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் for 36 க்கு. சோ LCM நான் உங்களுக்கு தனியாவே போட்டு காட்டுறேன். அப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ம் 36 க்கு என்ன வந்திருக்கு? முதல்ல 36 க்கு வந்தது 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். 48 க்கு வந்தது 2 power 4 into 3. LCM ல இருக்கதே அதிகமானது மட்டும் எடுப்போம். 2 power 4 16, 3 square 9. So 16 into 9. இந்த மல்டிப்ளை பண்றது எல்லாருக்குமே சடனா சொன்னா தெரியாது. ஆனா நீங்க இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 9s are 54 4 remaining 5 1 9s are 9 9 plus 5 14. So 144 இதுதான் LCM.
LCMல இருக்கிறதுல எல்லா டேர்முமே எடுத்துக்கணும். ஹையஸ்ட் டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். HCFல காமனா இருக்கிறது மட்டும் தான் எடுக்கணும். இந்த வித்தியாசம் தெரிஞ்சாலே இந்த சாப்டர் சம்ம நீங்க ஈஸியா போட்டுடலாம். சோ நெக்ஸ்ட் ஒரு சம் போட போறோம். இப்போ போட்டது 2 வேரியபிள். இப்போ நம்ம போட போறது 3 வேரியபிள். Find the LCM and HCF of 45, 60 and 75. இந்த LCM HCF வந்தாலே கண்டிப்பா நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். பாருங்க 5 வந்திருக்கு. சோ 5 ஆல டிவைட் பண்ணுங்க. 9 5 are 45. இத 3 ஆல அடிங்க 3 வந்துரும். இத முதல்ல 2 ஆல அடிக்கலாம் 30. again 2 ஆல அடிங்க 15. again 5 ஆல அடிங்க 3. இது 5 ஆல தான் அடிக்க முடியும். 5 ஆல அடிச்சா 7 to 5 one times, remaining 2. 25 ல 5 times. again 5 ஆல அடிச்சா 3. okay. so இந்த லைனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 45 ஓட வேல்யூ 3 into 3 into 5. 60 ஓட வேல்யூ 2 into 2 into 5 into 3. அதே மாதிரி 75 ஓட வேல்யூ 5 into 5 into 3. இப்போ இத பாருங்க, இதுல ஒரு 3 இருக்கு, இதுல ஒரு 3 இருக்கு, இதுல ஒரு 3 இருக்கு. சோ HCF எழுதும்போது ஒரு 3 ஒரு 3 ஒரு 3 காமனா இருக்கிற டேர்ம். அதே மாதிரி 5 இதுல ஒரு 5 இதுல ஒரு 5 இதுல ஒரு 5. ஓகேவா? மிச்சம் எதுவும் காமனா இல்ல. அதனால 3 5 are 15. இதுதான் HCF. இதே LCM வேணும்னா முதல்ல இது இருக்கிறத அரேஞ்ச் பண்ணி எழுதணும். பாருங்க 3 square into 5, 2 square into 5 into 3 வரும். இங்க இடம் பத்தல, நம்ம கீழே எழுதிக்கலாம். முதல்ல இந்த நம்பர் எழுதுங்க பாருங்க 45. 45 equal to 3 square into 5, 60. 2 square into 5 into 3, 75. 5 square into 3. இப்போ இதுல அதிகமா இருக்கிறது என்ன? 3 square, 2 square, 5 square. Three square 9, 2 square 4, 5 square 25. பாருங்க 25 into 4 100. 100 into 9 900. பாருங்க இந்த சம் புரியுதா? சோ HCF LCM ரெண்டும் போடுறதுக்கு நமக்கு தேவை இந்த மெத்தட் பேர் பிரைம் ஃபேக்டரைசேஷன். இது தரவா தெரிஞ்சாலே நம்ம எந்த சம் வேணா போடலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போடலாம். HCF LCMல இவ்வளவு போட்டாலே போதும். இதுக்கு அப்புறம் நம்ம சில ரேஷியோ சம்ஸ் போடலாம். If 2:3 is equal to 8:x, then find x. எப்பவுமே இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தா அதை டிவைட் பை வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into x இது இங்க வந்துருப்பா, இது இங்க வந்துரும். 8 into 3 எடுத்த உடனே மல்டிப்ளை பண்ணாதீங்க. இந்த 2 ஆல 8 அடிச்சா 4. So x is equal to 4 into 3 12. பாருங்க இந்த சம் உங்களுக்கு புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி மாடல்ல வேற சம் ஏதாவது போடலாம். ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸ் தான். இதுவும் அதே மாடல். இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாலே டிவைட் பண்ணிக்கோங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எயிட் 8 64 வச்சுக்கலாம் by 16. இது அப்படியே கேன்சல் பண்ணலாம், இல்ல நம்ம நார்மலாவும் பண்ணலாம். 8 ஆல பண்ணிக்கோங்க.
8 ஆல பண்ணா இங்க 2 டைம்ஸ் இருக்கும், இங்க 8 டைம்ஸ். இது இதால பண்ணுங்க 4. So x is equal to 4. இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன் தெரிஞ்சிட்டா சம் நம்பர் எப்படி வேணா கொடுத்தாலும் நம்ம மாத்தி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட்டா SI ன்னு சொல்லுவாங்க. PRT by 100. P na principal, R na rate of interest, T na time duration. So இதுக்கு இப்ப நம்ம ஒரு சம் போட போறோம். Find interest, simple interest on rupees 5,000 at 10% for 2 years. இத பாருங்க, பிரின்சிபல் அமௌண்ட் 5000 கொடுத்திருக்காங்க, அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% and T டைம் டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R க்கு வந்தாலே நமக்கு பர்சன்டேஜ்னால கீழ 100 வந்துரும். சோ அப்ப நம்ம போட வேண்டியது 5000 into 10 by 100 into 2. சோ இந்த 2 0 கட் பண்ணிக்கோங்க. 50 into 10. 50 into 10 ஒரு 0 சேர்த்துக்கோங்க. சோ 1000. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு கிடைக்கிறது 1000 rupees. இந்த சம் புரியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேற ஒரு சம் போட போறோம். A sum of 800 becomes rupees 920 in 3 years. Find rate of interest. இந்த மாதிரி கொடுத்தா முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்மேட் அதிகமான அமௌண்ட் மைனஸ் கம்மியான அமௌண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணா 120 இருக்கு, இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா எழுதிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இடத்துல 120 equal to amount வந்து 800 பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அது R னே வெச்சுக்கோங்க. டைம் டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். ஓகே, கீழ 100. இங்க இடம்ல நான் இங்க போடுறேன். முதல்ல 100 இங்க கொண்டு வந்துருங்க. 120 into 100 equal to 800 into R into 3. இப்போ R மட்டும் அங்க வெச்சுக்கோங்க, மிச்சம் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துருங்க. 120 into 100 divided by 800 into 3. இது பாருங்க, 20 முதல்ல கட் பண்ணுங்க. 3 வந்து 12 ல 4 டைம்ஸ் இருக்கும். 4 3s are 12. சோ அப்ப மேல இருக்கிறது 40, கீழ வந்து 80 equal to R. 8 5s are 40. So rate of interest equal to 5. 5% ன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஆப்டிட்யூட் மென்டல் எபிலிட்டி ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். Thank you.